ஈரோடு கிழக்கு தொகுதியில் சற்று நேரத்தில் வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்டன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். விவரங்கள் நிச்சயமாக நவீனா. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த EVK இளங்கோவனின் மறைவுக்கு பிறகு இந்த தொகுதி காலியாக உள்ளதாக தேர்தல் ஆணையத்தால் அறிவித்ததால் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 46 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இதனையடுத்து கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது 67.97% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனையடுத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் தபால் வாக்கு பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு உரிய பாதுகாப்புடன் வாக்குகள் எண்ணும் மையமான சித்தோடு அடுத்துள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. மேலும் அங்கு 76 CCTV கேமராக்களும் துணை ராணுவ படை மற்றும் போலீசார் என 4 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதனையடுத்து இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அங்கீகார அட்டை உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் செல்போன்கள் மற்றும் எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்கள் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதலாவதாக தபால் வாக்கு எண்ணும் பணியானது காலை 8 மணிக்கு துவங்கப்பட உள்ளது. இதற்காக வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது முகவர்கள் முன்னிலையில் காலை 7:30 மணிக்கு தபால் வாக்கு பெட்டிகள் வைத்துள்ள ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்பட்டு தபால் வாக்கு பெட்டிகள் எடுத்து வரப்பட உள்ளது. இந்த தபால் வாக்கு எண்ணும் பணியானது தனியாக ஒரு மேசை அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ராஜகோபால் சுக்ரா தெரிவித்துள்ளார். இந்த தபால் வாக்கு எண்ணும் பணி நிறைவு பெற்ற பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியானது துவங்கப்பட உள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி 14 மேஜைகளில் 17 சுற்றுகளாக நடைபெற்று இறுதி நிலவரம் அறிவிக்கப்பட உள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.